இறைவனின் அருளும் அன்னையின் பரிந்துரையும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் அருளப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று த சர்ச் ஆஃப் மேரி மேஜர் நேர்ந்தளிப்பு, அதோடு சேர்ந்து புனித பனிமய அன்னையினுடைய விழா, எங்கள் பங்கினுடைய பாதுகாவலியின் விழா இந்த நாள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் எதை சொல்லுகிறது என்றால், இயேசு தீர் சீதோன் பக்கம் போகிறார். அங்கே கனானேய பெண்ணை பார்க்கிறார். அந்த கனானேய பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். எல்லோருக்கும் தகவல் கொடுக்கிறார். இதை விட சிறந்த நம்பிக்கை வேறு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கனானேய பெண் இயேசுக்கிட்ட வந்து கேட்பான். இயேசு எந்த பதிலும் சொல்ல மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியே தோணும். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, அந்த கனானிய பெண்ணினுடைய விசுவாசத்தின் ஆழத்தை உணர்ந்து வெளிக்காட்டுவதற்காக அவர் சைலண்ட்டாக இருக்கிறார் அப்படிம்பாங்க. பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொல்லும் பொழுது அந்த பெண் தன்னுடைய தாழ்ச்சியின் நிலையை உணர்ந்து அங்கு பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். இறுதியில் எது ஜெயிச்சுது அப்படின்னா, அந்த கனானேய பெண்ணின் நம்பிக்கை ஜெயித்தது. அந்த நம்பிக்கை தான் அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை காண வைத்தது. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருள், அன்னை மரியாளின் பரிந்துரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நடக்கிறது. இன்று ஒரு வரலாற்றை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரே நாளில் ஒரே இரவில் 2 பேருக்கு கனவு வருகிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 352 ஜான் என்ற பெரிய பிரபு, அவருடைய மனைவி, இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய சொத்துக்கள். என்ன செய்வது? இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, இதை நாம் ஏதாவது அன்னை மரியாளுக்கு கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானித்து வச்சுருக்கிறாங்க. அன்று இரவு ஜான் அவர்களுக்கு கனவு வருகிறது. அதே நேரத்தில் திருத்தந்தை லிபரியுஸ் அவருக்கும் கனவு வருகிறது. 2 பேருக்கும் ஒரே கனவு. என்ன கனவுனா, நாளை காலை ரோமில் போய் பாருங்க, எங்கே பனி பொழிந்திருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் ஆலயம் கட்டுங்கள் என்று. ஆனால் அந்த கனவு வந்ததே ஒழி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த சீசன் ரோமில் வெப்ப காலம், பனியே வராதான். பனியே வராத பொழுது இந்த இடத்தில் பனி வரும் என்று சொல்வது என்பது அந்த கனவு தான் கடவுளுடைய வெளிப்பாடாக மாறியது. அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 352 ரோமுக்கு போய் காலையில் பார்க்குறாங்க, எஸ்கலின் மலையில் பனிப்பொழிவு இருக்கிறது. இதுதான் அந்த பனிமய தாயினுடைய அற்புதத்தினுடைய அடையாளமே. பிறகு திருத்தந்தையே ஒரு வரைபடம் போட்டு கொடுக்கிறார். போட்டு கொடுத்து ஒரு பெரிய ஆலயம் கட்டுகிறார்கள். அந்த ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு 431 எபேசு சங்கம் கூடுகிறது. எபேசு சங்கத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த எபேசு சங்கம் கூடி 3ஆம் சிக்ஸ்துஸ் அப்படிங்கிற திருத்தந்தை அந்த ஆலயத்தை புதுப்பித்து இந்த ஆலயத்தை மரியன்னையின் பேரில் நேர்ந்தளிக்கிறார். அதுதான் பசிலிக்கா ஆஃப் மேரி மேஜர் என்று சொல்லுகிற இந்த விழா. என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய அருள், அன்னை மரியாளுடைய பரிந்துரை, இரண்டும் ஆழமான நம்பிக்கையாளர்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.